இவ்வளவு வருஷத்துல நிறைய கோச்சை சார்ந்தே ஒரு விமர்சனங்கள் வராதுல்ல. அதுக்கு கௌதம் கம்பீருக்கு வருது அதிகமானா அப்ப ஏதோ அங்க ஒரு விஷயம் இருக்குன்னு தானே அர்த்தம். நிறைய பேர் சொல்லுவாங்க கேப்டனை மாத்துங்க அப்படின்னு சொல்ற ஒரு காலம் முன்னாடி இருந்து நம்ம பார்த்தோம். சுப்மன் கில்ல ஒரு பப்பட்டா யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்றது எனக்கு கொஞ்சம் ஷாக்கா இருக்கு. ஏன்னா சுப்மன் கில் ஒரு நல்ல ப்ரூவன் பிளேயரும் கூட. அப்படின்னும் போது அவரை எந்த அளவுக்கு ஈஸியா பப்பட்டா யூஸ் பண்ணிட முடியுமான்ற ஒரு கேள்வி எனக்கு வருது. ஜிடில பார்த்துட்டோம் அப்படின்னா அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஒரு கௌதம் கம்பீர் அவருடைய அந்த கோச்சிங் மென்டாலிட்டியில மோஸ்ட்லி லெஃப்ட் ஹேண்டர்ஸை மட்டும் தான் அவர் பிலீவ் பண்ணி போறாரு. ஏன் இப்ப சர்ஃப்ராஸ் கான் ஒருத்தர் இருக்காரு, அவர்ல எடுத்துருக்கலாம். நம்ம அந்த அடுத்து ஃபில் பண்ற சொல்றேன். அபிமன்யு ஈஸ்வரனுக்கு இங்க ட்ரை பண்ணிருக்கலாம். ஆனா என்ன பிரச்சனை, நம்ம டீம்ல இப்போ எந்த லெஃப்ட் ஹேண்டர் வெளியே தூக்குவீங்க நீங்க சொல்லுங்க. ஈவன் வாஷிங்டன் சுந்தர் ஒன் டவுன் போறது எல்லாமே கில்லோட இதுதான் இருக்கும்னு நீங்க சொல்றீங்க. எல்லாமே இருக்கும்னு சொல்லல, ஆனா அது கம்பீரோட டெசிஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு பின் பாயிண்ட் பண்ண வேண்டாம்னு நான் சொல்றேன். அவ்வளவுதான். அது ஓகே, கம்பீரோட டெசிஷனா இருக்கலாம். சுத்தி நிறைய பேர் இருக்காங்க, செலக்டர்ஸ் இருக்காங்க, கம்பீர் இருக்காரு, கில் இருக்காரு, ரிஷப் பண்ட் இருக்காரு, வைஸ் கேப்டன் இருக்காரு, அவருக்கும் இருக்குது இல்ல ரோல். அப்படின்னும் போது இந்த பிரச்சனையெல்லாம் நம்ம என்ன எடுத்துட்டு இது கம்பீரை மட்டும் பிளேம் பண்றது நியாயமான்னு கேட்கிறேன். என்ன சொல்றேன்னா, நான் வெறும் கௌதம் கம்பீர் மட்டும் இல்ல, எனக்கு மொத்தமாவே இதுல எனக்கு குற்றச்சாட்டு வைக்க வேண்டியதா இருக்கு. கரெக்ட், அது நான் ஈக்குவலி அக்கௌண்டபிள் தான் நான் சொல்லுவேன். சுப்மன் கில் எந்த அளவுக்கு அதுல குற்றம் சாட்டப்பட வேண்டுமோ அதே அளவுக்கு கௌதம் கம்பீருக்கும் இருக்குதுன்ற. இப்ப அபிமன்யு ஈஸ்வரனுக்கு இங்க நம்ம சான்ஸ் கொடுத்துக்கலாமா வேணாமா, ட்ரை பண்ணிருக்கலாமா வேணாமா, அதை மட்டும் சொல்லுங்க. கிரிக்கெட் ஒன்லி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம கூட லியோ இணைஞ்சிருக்காரு. எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம தோத்துட்டோம். அதாவது சவுத் ஆப்பிரிக்கா கூட ஈடன் கார்டன்ல நடந்த அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நம்ம தோத்துட்டோம். தோத்ததுக்கு அப்புறம் பலரும் பல குற்றச்சாட்டுகள் வச்சுக்கிட்டே இருக்காங்க. பட் ஆனா ராபின் உத்தப்பா என்ன சொல்லியிருக்காரு? அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தம்பி எல்லாம் நீங்க தோத்ததுக்கு அப்புறம் எதனால எல்லாம் கோச்சை பிளேம் பண்றீங்க அப்படின்ட்டு. ஏன்னா வந்ததுக்கு அப்புறம் டெஸ்ட் மேட்ச்ல இதுக்கு இல்ல இதுக்கப்புறம் நீங்க கௌதம் கம்பீர் கோச்சா வச்சுக்க கூடாது, சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர விமர்சனம் இருக்கு. அதுக்கு ராபின் உத்தப்பா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கோச்சா போய் விளையாடிட்டு இருக்காரு, ஏன் நீங்க கோச்சை உடனே மாத்தணும் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்ற ஒரு கருத்தை வச்சிருக்காரு. இதை பற்றி உங்களோட கருத்து? இவ்வளவு வருஷத்துல நிறைய கோச்சை சார்ந்தே ஒரு விமர்சனங்கள் வராதுல்ல. அதுக்கு கௌதம் கம்பீருக்கு வருது அதிகமானா அப்ப ஏதோ அங்க ஒரு விஷயம் இருக்குன்னு தானே அர்த்தம். நிறைய பேர் சொல்லுவாங்க கேப்டனை மாத்துங்க அப்படின்னு சொல்ற ஒரு காலம் முன்னாடி இருந்து நம்ம பார்த்திருப்போம். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இஸ் யூசிங் சுப்மன் கில் அண்ட் ஆல்சோ ரிஷப் பண்ட ஒரு பப்பட்டா தான் யூஸ் பண்றாரோ, எனக்கு அப்படிதான் தோணுது. ஏன்னா கில் என்ன பண்ணாரோ, அதாவது அவரு இருக்கும் போது என்ன பண்ணாரோ, அடுத்து திரும்பி ரிஷப் பண்ட் தான் வைஸ் கேப்டன் அடுத்து கேப்டனா அங்க இருக்காரு. பட் அவரு பெருசா ஒரு எப்படி சொல்றது, ஒரு சேம் என்ன பண்ணிட்டு இருந்தாரோ கில் அதே தான் அங்கேயும் போயிட்டு இருந்த மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல ஈடன் கார்டன்ல. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது சுப்மன் கில்லுக்கும் ரிஷப் பண்ட்டுக்கும் அந்த பெரிய வித்தியாசமும் இல்ல, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் பண்றாங்க, ரெண்டு பேருமே கௌதம் கம்பீர் சொன்னதான் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி தான் என்னால எடுத்துக்க முடியுதுன்னு சொல்றேன். சுப்மன் கில்ல ஒரு பப்பட்டா யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்றது எனக்கு கொஞ்சம் ஷாக்கா இருக்கு. ஏன்னா சுப்மன் கில் ஒரு நல்ல ப்ரூவன் பிளேயரும் கூட. அதுவும் இல்லாம அவருக்கு ஸ்டார் வேல்யூ, அவருக்குன்னு ஒரு தனி மார்க்கெட் இருக்கு. அப்படின்னும் போது அவரை எந்த அளவுக்கு ஈஸியா பப்பட்டா யூஸ் பண்ணிட முடியுமான்ற ஒரு கேள்வி எனக்கு வருது. ஏன்னா அவருக்கு ஜிடில பார்த்துட்டோம் அப்படின்னா அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. போன சீசன் ஃப்ளாப் ஆனாலும் அந்த இதுல இருந்து கம்பேக் கொடுத்து நான் வரேன் அப்படின்னு சொல்லி மீன் வந்திருக்கேன். அதே மாதிரி பிசிசிஐயோட அடுத்த ஸ்டார் அப்படின்னும் போது அவர் அவ்வளவு ஈஸியா பப்பட்டா யூஸ் பண்ண முடியுமான்றதே எனக்கு டவுட்டா இருக்கு. ஓகே, அது மூலமா அவர் பெரிய பெரிய ஆட்கள்லாம் லீட் பண்ண ஒரு பிளேயர் அப்படின்னும் போது எந்த அளவுக்கு இது பாசிபிள் அப்படின்னு தான் எனக்கு தெரியல. அட் த சேம் டைம் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கோச் மேல பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்தது அப்படின்றது ரொம்ப முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். அவன் ஒரு சாப்பல் டைம்ல தான் அந்த விமர்சனம் வந்துச்சு. அதுக்கு இடைப்பட்ட காலத்துல எப்பவுமே கேப்டன் மேலதான் அந்த பிளேம் போயிட்டே இருக்கும். தோனியா இருக்கட்டும், ரோஹிட்டா இருக்கட்டும், விராட் கோலியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே அந்த கேப்டன் மேலதான் பிளேம் போயிட்டு இருக்கும். திடீர்னு இப்போ இங்க கோச்சுக்கு மட்டும் மாறுறது என்ன அப்படின்றது எனக்கு புரியல. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, கோச் பிரச்சனையா இருக்காருங்கிட்ட கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அவர் வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட வின் பண்ண கேமோடவும் டிரா பண்ண கேமோடவும் லூஸ் பண்ண கேம்ஸ் தான் அதிகம். டெஸ்ட்ல பொறுத்தலாம். ஆமா, அதுவும் நியூசிலாண்டோட ஒரு பயங்கரமான ஒயிட் வாஷ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப எம்பாரசிங்கான டிஃபீட்டா இருக்குது இந்தியாவுக்கு. டீம்ல ஒரு மிகப்பெரிய ஓவரால் பண்ணி தான் ஆகணும். அண்ட் இப்போ ஓடிஐ T20 பொறுத்தளவுல இந்தியா இஸ் கெட்டிங் பெட்டர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் ஒயிட் பால்ல ஒரு மாதிரி ப்ரூவனா தான் இருக்கு, நல்லா தான் இருக்கு. பட் ஆனா டெஸ்ட்ல இன்னுமே ஒரு பிரச்சனை இருக்கிறது. அண்ட் அது போக போக மாறுமோ அப்படின்றதான் என்னோட இதா இருக்குது. இல்ல, நான் என்ன மாதிரியான பாயிண்ட்ஸா பாக்குறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப நீங்க ஈடன் கார்டன் கூட எடுத்துக்கோங்க. ஈடன் கார்டன் உங்களுக்கு பிட்ச் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. நீங்க தான் கேட்டிருக்கீங்கன்னு நீங்களே ஓப்பனா சொல்றீங்க.
தோத்துட்டா கோச் தான் வந்து ப்ரெஸ்ஸும் பேசுறாரு, ப்ரெஸ் ரிப்போர்ட்டை பேசும்போது இந்த மாதிரி சொல்ற, நாங்க கேட்ட பிச்சு தான், நாங்க ஒழுங்கா ஆடலை அப்படின்னு சொல்றாரு. பட் நீங்க இப்படி ஒரு கொத்திவிட்ட பிச்சு அப்படின்னு கேட்கும்போது அதுக்கேத்த டீம் தான் அங்க வச்சிருக்கோமா, அந்த 11 தான் நம்ம எடுத்திருக்கோமா அப்படிங்கிற ஒரு இது பாயிண்ட் பாக்குறோம். இன்னொன்னு, நம்ம பாகிஸ்தான்ல ஹார்மர் பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டரா தூக்கியிருக்காரு, 6 விக்கெட் எடுத்திருக்காரு. அந்த 2வது டெஸ்ட் ஜெயிக்கிறதுக்கு முக்கிய காரணமாகவும் இருந்திருக்காரு. அவங்க ரபாடாவை ஒதுக்கி வச்சுட்டு கூட ஹார்மரை கொண்டு வரணும் அப்படின்ற பாக்குறாங்க. இங்க நம்ம இந்தியா டீம் எடுத்து வச்சு பார்த்தோம்னா 6 லெஃப்ட் ஹேண்டர் ஆடுறாங்க. சரி, இவங்களுக்கு ரிசர்வ்க்கு 2 பேர் வெளில இருக்காங்களான்னு பார்த்தா அவங்களும் லெஃப்ட் ஹேண்டரா தான் இருக்காங்க. ஒரு கௌதம் கம்பீர் உள்ள அவருடைய அந்த கோச்சிங் மென்டாலிட்டியில மோஸ்ட்லி லெஃப்ட் ஹேண்டர்ஸை மட்டும் தான் அவர் பிலீவ் பண்ணி போறாரு. ஏன் இப்ப சர்ஃப்ராஸ் கான் ஒருத்தர் இருக்காரு, அவர்ல எடுத்திருக்கலாம். நம்ம அந்த அடுத்து ஃபில் பண்ற சொல்றேன், அபிமன்யு ஈஸ்வரனுக்கு இங்க ட்ரை பண்ணிருக்கலாம், இன்னொன்னு கொடுத்துருக்கலாம். ஏன் ரைட் ஹேண்டர்ஸ்க்கு இப்போ ஹார்மர் வந்து ஒரு நல்ல பேசிக்கான நல்ல கிராமர் இருக்கக்கூடிய ஒரு ஆஃப் பிரேக் பவுலர், அவ்வளவுதான் இருக்கிற லெஃப்ட் ஹேண்டர். நம்ம அப்படி ஸ்ட்ராட்டஜியா பார்க்கும்போது ஹார்மர் அங்க ஒரு சம்பவம் பண்ணிருக்காருன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரியான ஒரு இதை நம்மளும் தானே யோசிச்சிருக்கணும். ஆனா என்ன பிரச்சனை, நம்ம டீம்ல இப்போ எந்த லெஃப்ட் ஹேண்டர் வெளியே தூக்குவீங்க நீங்க சொல்லுங்க? ரிஷப் பண்ட் தூக்க முடியாது. நான் தான் சொல்றேன், நான் லெஃப்ட் ஹேண்டர் தூக்க சொல்லல. இப்ப நீங்க 1 டவுன் வந்து யாரை கொண்டு வரீங்கன்னா வாஷிங்டன் சுந்தரை கொண்டு வரீங்க. அங்க ஒருத்தர் ஆஃப் பிரேக் பவுலர் வந்துட்டு உங்களுக்கு விக்கெட்டா எடுத்துட்டு இருக்கும் போது இங்க நீங்க இத்தனை இதுல ஒரு ஓவர் தான் கொடுத்துறீங்க வாஷிங்டன் சுந்தருக்கு. இந்த மாதிரியான டெசிஷன் மேக்கிங் தான் நான் சொல்றேன். அதுதாங்க, அந்த டெசிஷன் மேக்கிங் எதுக்கு கோச் மேல ப்ளேம் பண்றீங்கன்னு கேக்குறேன். இப்போ பேட்டிங் ஆர்டர் வந்து எதனால கோச்சோட டெசிஷனா இருக்குது அப்படின்னு நம்ம எதுக்கு அசியூம் பண்றோம்னு கேக்குறேன். அதாவது ஆஸ் அ டீம் தானே. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இங்க 2011 வேர்ல்டு கப் எடுத்துக்கங்களேன், அங்க பேட்டிங் ஆர்டர் மாத்தினது யாரு? கேப்டன் தானே. ஏன் அந்த கேப்டனுக்கும் ரோல் இருக்குல்ல. அதுதான் ப்ரோ சொல்றேன், இங்க சுப்மன் கில்லோட முடிவுகளா இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கப்படுதுன்னு நான் சொல்றேன். அதுக்கு நீங்க அப்படி சொல்ல, அதுதான் சொல்றேன். நீங்க வந்து நம்ம ஜஸ்ட் நம்ம ஒரு இதா ஒரு அசியூம் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். இதுல வந்து என்ன சொல்றது, சுப்மன் கில் பர்ஃபெக்ட்டா இருக்காரு. அதாவது இப்போ இந்த டீம்ல இருக்கிற அந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இது டெசிஷன்ஸ்ல இருந்து எல்லாமே, ஈவன் வாஷிங்டன் சுந்தர் வந்து 1 டவுன் போறது எல்லாமே கில்லோட இதுதான் இருக்கும்னு நீங்க சொல்றீங்க. எல்லாமே இருக்கும்னு சொல்லல, ஆனா அது வந்து கம்பீரோட டெசிஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு பின் பாயிண்ட் பண்ண வேண்டாம்னு நான் சொல்றேன், அவ்வளவுதான். அது வந்து ஓகே, கம்பீரோட டெசிஷனா இருக்கலாம், கில்லோட டெசிஷனாவும் இருக்கலாம். ஆனா நம்ம கம்பீரோட டெசிஷன் தான் அப்படின்னு நம்ம பின் பாயிண்ட் பண்ண வேணாம்னு நான் சொல்றேன். அதுல வந்து ஒரு கேப்டன் இருக்காரு. அண்ட் அட் சேம் டைம் இந்தியாவை பொறுத்தளவுல இப்போ உள்ள டீம்ல ரைட் ஹேண்டர்ஸோட லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஒரு நல்ல டேலண்டான பேட்டர்ஸ் பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. அப்படின்னும் போது நம்ம லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஏன் எடுக்கிறீங்கன்னு நம்ம கேட்க முடியாது. இல்ல, நான் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஏன் எடுக்கிறீங்கிற தாண்டி ஒரு ஸ்ட்ராட்டஜியா நீ போற அப்படின்னா அப்ப நம்ம அதுக்கும் நம்ம இது பண்ணி தானே ஆகணும்னு நான் கேட்கிறேன். இல்ல இப்போ நான் கேட்கிறேன், இப்போ ரிஷப் பண்ட் எடுத்துக்கங்களா, ஒரு பயங்கரமான ஒரு ரிஷப் பண்ட்டுக்கே சொல்ல வரல ப்ரோ. நீங்க ரிஷப் பண்ட்லயே நீங்களும் பின் பாயிண்ட் பண்ணாதீங்க. இல்ல நான் சொல்ல வரது என்னன்னா, இப்போ வாஷிங்டன் சுந்தர் வந்துட்டு 1 டவுன் இறக்குறாங்க, ஓகேவா, நம்பர் 3 பொசிஷனுக்கு வாஷிங்டன் சுந்தரை ப்ரோமோட் பண்றாங்க. எனக்கும் அவருக்கும் எந்த ஒரு தனிப்பட்ட எதுவும் கிடையாது. பட் ஆனா வாஷிங்டன் சுந்தர் இறக்குறீங்க, அதாவது வாஷிங்டன் சுந்தர் வந்து நீங்க ஒரு ஆஃப் பிரேக் பவுலராவோ இல்ல ஒரு ஆல்ரவுண்டராவோ நீங்க பார்த்து இது பண்ணலாம். பட் நான் ஏதோ ஒன்று பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு டோட்டலா வந்து அவர் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்ல 100 பால் கிட்ட எல்லா பேட்ஸ்மேனை தாண்டி அவர் தான் விளையாண்டுருக்காரு. அதுல எல்லாம் எந்த ஒரு இதுவுமே இல்லை. பட் நீங்க அங்க ஒன் டவுனுக்கு வேற ஒரு பேட்ஸ்மேன் நீங்க வெளில இருந்து இது பண்ணலாம்லங்கிற. ஆல்ரெடி ஒருத்தன் ஓப்பனிங்க்கு இப்ப என்னன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லலாம், வேற பேட்டர் யாரு நல்லா ஆடினான்னு கேக்குறேன். இப்போ வாஷிங்டன் சுந்தர் தாண்டி அந்த இடத்துல ஸ்டே பண்ணது யாரு வேற பேட்டர் இந்தியால? வாஷிங்டன் சுந்தருக்கு தான் நம்பர் 3 கொடுக்கணுங்கிற கட்டாயம். ஏன்னா வெளில அவ்வளவு பேர் இருக்காங்களான்னு கேக்குறேன். அந்த பேட்டிங் பொசிஷனுக்கு இப்போ ஓப்பனிங் இறக்குறவரோ இல்ல இப்போ ஒரு சர்ஃப்ராஸ் கான் மாதிரியான ஒரு ஆளை வந்துட்டு நம்ம இது பண்றோம்ல, இங்கெல்லாம் வந்துட்டு இந்த இடத்த நம்ம அங்க இது பண்ணிருக்கலாம். இல்ல இப்ப சாய் சுதர்ஷன் வந்துட்டு ஆல்ரெடி ப்ரொமோட் பண்ணி வச்சிருந்தாங்க, ஒரு பேக்கப் பண்ணி வச்சிருந்தாங்க. பட் ஆனா இப்போ என்ன சொன்னாங்கன்னா, நிகில்னு சொல்லி அவரை இது பண்ணிட்டு இப்போ வாஷிங்டன் சுந்தரை வந்து ப்ரொமோட் பண்ணிருக்காங்க. சோ நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ பேட்டிங்னு சொல்லி இப்ப இப்ப அபிமன்யு ஈஸ்வரன் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிருக்கலாம் தானேங்கிறேன். இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்குல்ல. ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு எத்தனை 2022 இருந்தே இந்த மாதிரியான விஷயங்கள் போகுது. நான் அவருக்கு சான்ஸ் தருவேன் போவேன் அப்படிங்கும் போது, சரி பெங்கால் ஆல்ரெடி அவருடைய இது அங்க நம்ம சான்ஸ் தந்திருக்கலாம் தானே. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. சோ இப்படி எல்லாம் தான் நான் சொல்றேன். இல்ல அதுதான் சொல்றேன். இப்போ இந்த இதுல இப்போ நீங்க சொல்றீங்கல்ல அபிமன்யுஷன் சான்ஸ் கொடுத்துக்கலாம் அப்படின்னு, ஏன் இப்போ செலக்டர்ஸ் மாதிரியான ஆட்கள் ஏன் இதுல இன்வால்வ் ஆகல? அது நான் தான் சொல்றேன். இப்போ அஜித் அகர்கர் யார் தான் ப்ரோ கேட்கல, அதுதான் சொல்றேன். இதுதான் இப்போ இங்க வந்து நம்ம வந்து கம்பீர மட்டுமே அக்கௌண்டபிளா ஹோல்ட் பண்றது தான் நான் ப்ராப்ளம்னு நான் பாக்குறேன். இப்போ இங்க வந்து அதை சுத்தி நிறைய பேர் இருக்காங்க, செலக்டர்ஸ் இருக்காங்க, கம்பீர் இருக்காரு, கில் இருக்காரு, ரிஷப் பண்ட் இருக்காரு, வைஸ் கேப்டன் இருக்காரு, அவருக்கும் இருக்குது இல்ல ரோல். அப்படின்னும் போது இந்த பிரச்சனையெல்லாம் நம்ம என்ன எடுத்துட்டு இது கம்பீரை மட்டும் பிளேம் பண்றது
நியாயமான்னு கேக்குறேன். நான் இங்க வந்து கம்பீரை மட்டுமே ப்ளேம் பண்ணல, நான் டோட்டலாவே இந்த இதை தான் நான் கேக்குறேன். அதுதான் ஏன்னா இப்போ நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஒயிட் பால்ல இவங்க வந்து ஒரு விஷயத்த பண்றங்கிறதுனால அதே டெஸ்ட் பாலுக்கு வந்துட்டு இதாகும்னா வாய்ப்பே கிடையாது. இஷ்டத்துக்கு நீங்க நம்பர் 3 நம்பர் 4 எல்லாம் மாத்திட்டு இருந்தா பருப்பு வேகவே வேகாது. ஏன்னா விராட் கோலி அந்த மாதிரி 8 கேள்வி கேட்டோ இல்ல ஒரு விஷயத்த சேஞ்ச் பண்ண போய் தான் வந்து டெஸ்ட்ல நம்மளால வந்து ரெட் பால்ல ஏதோ ஒரு அளவுக்கு சோபிக்க முடிஞ்சுச்சு. நீங்க இத்தனை, அதாவது நீங்க தான் வந்து ஸ்பின் ட்ராக் வேணும்னு கேட்டிருக்கீங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல ஒரு ஸ்பின்னர்ஸ் பக்காவா இருக்கிற மாதிரியான இல்ல ஸ்பின்னர்ஸை நல்லா பிளே பண்ணக்கூடிய ஆட்களை நீங்க உங்க 11ஸ்ல வச்சே இல்ல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. நீ என்ன கேக்குறியோ அதுக்கேத்த மாதிரி தானே உன் டீம் இருக்கணும். உன் டீம் என்ன ஸ்ட்ராங்குன்னே இது இல்லாம இப்போ வெளில வந்து பிரஸ் மீட்ல யார் பேசுறா? கௌதம் கம்பீர் தானே பேசுறாரு. அதான் கரெக்ட். நான் சொல்றேன், இப்போ ஸ்பின் ட்ராக் ஓகே ரைட் ஃபைன். நம்ம இதுல எத்தனை ஸ்பின்னர்ஸ் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு சொல்லுங்க. இந்தியன் டீம்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எத்தனை ஸ்பின்னர்ஸ் ஒழுங்கா ஆடினாங்க சொல்லுங்க. பும்ரா அங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல விக்கெட் எடுத்து தான் பும்ரா அவங்களுக்கு புரியுதா? இப்போ பிளேயர்ஸ் நம்ம ப்ளேம் பண்ண மாட்டோம்ன்றேன். இப்போ பிளேயர்ஸ் வந்து நீங்க எதுக்கு ஒழுங்கா இவ்வளவு நல்ல ஸ்பின் ட்ராக் ஹார்மர் உட்காந்து அந்த அளவுக்கு ஹார்மர்லாம் இந்தியாவில் ஆடி எத்தனை வருஷம் ஆகுது? 10 வருஷத்துமா இந்தியாலே ஆடல. இந்தியன் பிச்சே பார்க்காத ஒரு ஹார்மர் வந்துட்டு இங்க 8 விக்கெட் வந்து பேக் டு பேக் திணற அடிக்கிறாரு அப்படின்னா, இந்தியாலே இருக்கிற ஜடேஜா எங்க போனார்? இந்தியாலே இருக்கிற குல்தீப் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல என்ன பண்ணீங்க நீங்க? ஏன் பிளேயர்ஸ் ஏன் அக்கௌண்டபிள் நம்ம ஹோல்ட் பண்ண மாட்டோம்? ஒரு ஸ்பின் ட்ராக் தானே நீங்க கேட்டீங்க, ஸ்பின் ட்ராக் கொடுத்துருக்காங்க, ரைட் டன். என்ன பண்ணீங்க நீங்க ஸ்பின் ட்ராக்ல வந்துட்டு? அப்படி ஒரு கேள்வி வரதானே செய்யும். ஆமா, அதுன்னு தானே கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஜடேஜா 4 விக்கெட் 2வது இன்னிங்ஸ்ல எடுத்தாரு. இப்போ அங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இந்த, அதாவது எப்படி சொல்றதுன்னா, கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா மொத்தமா 16 விக்கெட் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுத்திருக்காங்க. மத்த 20 சம்திங் விக்கெட்ஸ் வந்துட்டு ஸ்பின்னர்ஸ் தான் இருக்காங்க. ஓகேவா? சோ நான் என்ன சொல்றேன்னா, நான் வெறும் கௌதம் கம்பீர் மட்டும் இல்ல, எனக்கு மொத்தமாவே இதுல வந்து எனக்கு குற்றச்சாட்டு வைக்க வேண்டியதா இருக்கு. உங்களோட டெசிஷன்ஸ் நீங்க ஒண்ணு நம்புறீங்க, அது ஒயிட் பாலுக்கு சூட் ஆகுது. யாரு இல்லன்னு சொன்னா? நீங்க T20ல இப்போ வரைக்கும் ஜெயிச்சிட்டு தான் இருக்கீங்க. பட் டெஸ்ட்டுக்கு நீங்க மாறிதான் ஆகணும் அப்படிங்கறதா என்னோட இதா இருக்கு. அதுல கௌதம் கம்பீரோட இது வந்து பர்சன்டேஜ் ஆஃப் இது அதிகமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் ஈக்குவலி அக்கௌண்டபிள் தான் நான் சொல்லுவேன். நான் வந்து கௌதம் கம்பீருக்கு இல்ல எக்ஸ்ட்ரா பொறுப்பு இருக்கு அப்படின்னு நான் என்னைக்குமே சொல்ல மாட்டேன். கௌதம் கம்பீர் இஸ் ஈக்குவலி அக்கௌண்டபிள். அங்க சுப்மன் கில் எந்த அளவுக்கு அதுல குற்றம் சாட்டப்பட வேணுமோ அதே அளவுக்கு கௌதம் கம்பீருக்கும் இருக்குதுன்ற. ஏன்னா இது வந்து ஒரு டீமா இருக்கும்போது இல்ல யாருக்கு ஒரு பெரிய இதா இருக்குது, யார் இல்ல ஹூ ஹாஸ் அ பிக்கர் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றதுலாம் கிடையாது. எல்லாருமே ஈக்குவலி ரெஸ்பான்சிபிள் இல்ல, இன்க்ளூடிங் நான் சொல்றேன் கௌதம் கம்பீர், கில்ல தாண்டி அதே மாதிரியே நம்மளோட ஸ்பின் அட்டாக்குமே அந்த ஈக்குவலி ரெஸ்பான்சிபிள் இருக்கு. மத்த யாரோ நீங்க செகண்ட் இன்னிங்ஸ் எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா பவுமா வந்து அவ்வளவு டிஃபெண்ட் பண்ணி நல்லா போறாரு. தேர்ட் டேல வந்துட்டு அதாவது தேர்ட் டே மார்னிங்கே வந்து பாத்தீங்கன்னா அங்க நல்லா சோபிச்சது வந்து யாருன்னா ஸ்கிட் ஆகுது. பிச்சு என்ன கண்டிஷன்ல இருக்குன்னே தெரியல. ஏன்னா முத நாள்ல இருந்தே பிச்சு வந்து ஒரு மார்க்கமா தான் இருக்கு. பும்ராக்கு அவ்வளவு விழுந்திருக்கு. அதே போல ஜடேஜா பாத்தீங்கன்னா குயிக்கர் அடிச்சுட்டே இருப்பாரு. அவங்க 2 பேருக்கு இதே இது பண்ணல. அந்த ஃபர்ஸ்ட் செஷன்ல ஃபர்ஸ்ட் இதுல வந்து அப்படி கொடுத்திருந்தா கூட நான் அதுதான் கேக்குறேன். ஆன் ஃபீல்ட் டெசிஷன் எதுக்கு நீங்க கௌதம் கம்பீர்ட்ட போறீங்கன்னு கேக்குறேன். எதுக்கு ஜடேஜாட்ட நீங்க கொடுக்கல அப்படின்னு சொல்ற ஆன் ஃபீல்ட் டெசிஷனை எதுக்கு நீங்க கௌதம் கம்பீர் அவர் ஆன் ஃபீல்டே கிடையாது, அவர் ஆஃப் ஃபீல்ட் ஆளாச்சுன்னு கேக்குறேன். நான் மட்டும் போல, எல்லாருமே தான். நான் அதுதான் கேக்குறேன். இப்போ ஆன் ஃபீல்ட் டெசிஷன்ன்றது யார் எடுக்க வேண்டியது? யாருடைய கால் அது? ஆன் ஃபீல்ட்ல இருக்கிறது யாரோட கால்? கேப்டனோட கால். அதுதான் கேக்குறேன். அப்ப ஆன் ஃபீல்ட்ல நீங்க எடுக்காதது எதுக்கு நம்ம கௌதம் கம்பீர் மேல ப்ளேம் பண்றோம்னு கேக்குறேன். ஆன் ஃபீல்ட் ஆனா மொத்தமாவே நீங்க அதுக்கு ஒரு எப்படின்னா மொத்தமா இங்க 11ஸ்ல இருந்து எல்லாமே வந்து இப்போ ஈவன் வந்து கமெண்ட்ரி பேசுற ஆட்களா இருக்கட்டும் எல்லாருமே சொல்றேன். சௌரவ் கங்குலி முதற்கொண்டு என்ன சொல்றாருன்னா, அவங்க கௌதம் கம்பீர் கிட்ட தான் கை காட்டுறாரு, கோச் கிட்ட தான் கை காட்டுறாரு. கோச் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இப்போ நான் பார்த்த வரைக்கும் நான் வளர்ந்ததுல வந்து எனக்கு சௌரவ் கங்குலிக்கும் கிரேட் சாப்பிளுக்கும் அந்த அதுக்கப்புறம் கோச் எந்த சீன்லயே வராது. இது ஸ்கிரீன்ல சொல்றேன். இப்ப நடக்கிறது எல்லாம் பார்க்கும்போது எல்லா சோர்ஸ் இது நம்ம நியூஸ் படிக்கிறதுல இருந்து கிட்டத்தட்ட எப்படி வருதுன்னா, கௌதம் கம்பீரும் அஜித் அகர்கரும் சேர்ந்துதான் டெசிஷன்ஸ் நிறைய மேக் பண்றாங்க. அதுல ஈவன் சுப்மன் கில்ல வந்து T20ல சேர்க்க வேணான்னு சூரியகுமார் யாதவ் சொன்னதாகவும், ஆனா கம்பீர் தான் வந்து அடுத்த இது அவரை இப்பயே நம்ம வைஸ் கேப்டனா கொண்டு வரணும்னு அஜித் குமாரும் அந்த இன்டர்னல் மீட்டிங்ல சொன்னதா வந்துட்டு அந்த இந்துஸ்தான் டைம்ஸ்ல இருந்து இருக்கு. இவ்வளோ இன்வால்வ்டா வந்து அவரு தான் எல்லாத்துலயுமே மேக் பண்றாரு. இல்ல இப்போ சூரியகுமார் யாதவ் லைக் 36 or 37 நினைக்கிறேன்ல, அவர் வயசாயிடுச்சு அப்படின்னும் போது அடுத்த டெசிஷன் எடுத்துதானே ஆகணும். அது ரொம்ப இயல்பானதானே. நீங்க அதுக்கு நான் கேக்குறேன். நான் கேட்க வருது வந்து நான் சுப்மன் கில்ல நீங்க அப்படியே பிளேட்டை மாத்த. நான் சொல்ல வருது என்னன்னா, கௌதம் கம்பீரோட டெசிஷன்ஸ் அதிகமாவே இருக்கு. அவர் தான் இங்க நிறைய ஸ்ட்ராட்டஜில இருந்து எல்லாமே இது பண்றாரு, ஈவன் 11s முதற்கொண்டு அப்படிங்கறத எல்லாரோட சைடு இதாகவும் இருக்கு. அதுதான் ராபின் உத்தப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்ல நம்ம எல்லாத்தையுமே அவர் மேல ப்ளேம் பண்றது இஸ் நாட் ரைட் அப்படின்றாரு. நான் என்ன சொல்றேன்னா, பெர்சன்டேஜ் ஆஃப் திங்ஸ் வந்து அதிகமா இருக்கு கௌதம் கம்பீர் மேல, நீங்க ஈக்குவலா அக்கௌண்டபிள் பண்ணுங்க அப்படின்னு சொல்றீங்க. நான் வந்து என்ன சொல்றேன்னா,
சில டெசிஷன்ஸ்ல வந்து அவரு வம்படியா, அதாவது இப்ப சர்ஃப்ராஸ்க்கான சான்ஸ் கொடுத்துருக்கலாம் நிறைய இடத்துல, அவருக்கு ஸ்குவாட்லயே இல்ல. இப்போன்னு இல்ல, அவர் நியூசிலாந்துல அடிக்கலையா, நியூசிலாந்து கூட அவர் அடிக்கலையா, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. இப்ப அடுத்து பார்த்தோம்னா செகண்ட் டெஸ்ட்ல கவுஹாட்டில யாரு இறங்க போறா அப்படின்னு பார்க்கும்போது, ஆல்ரெடி இங்க வந்து ஒரு இன்ஃபார்ம்ல வந்துட்டு ஓரளவுக்கு ருத்ராஜ் கைக்வாட் வந்து போகும்போது சுப்மன் கில் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவா இருக்குன்னு பேசப்படும் போது ஒரு சான்ஸ் கொடுத்து எல்லாம் பார்க்கலாம் தானே. நிறைய இடத்துல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, அவங்களுடைய கால் ஃபார் இதுல வந்துட்டு நடந்திருக்கு. ஹர்ஷித் ராணா திடீர்னு வந்துட்டு ஒரு இதா வந்திருக்காரு, அன்சுல் கம்போஜ் வந்து திடீர்னு கூப்பிட்டு வந்திருக்காங்க. சில டெசிஷன்ஸ் வந்து நான் எப்படி போறேன்னா, நீங்க வந்து டேர்ன் ஓவர் பண்ணணும், இது நான் வந்து ஒரு விஷயத்த மாத்த போறேன், எனக்கு நான் வந்து டோட்டலா வந்து நான் சூப்பர் ஸ்டார் இதே வந்து நான் இது பண்ண போறேன் அப்படின்னு சொல்ற ஆளு தானே ஒரு சூப்பர் ஸ்டார் நடந்துக்கிறாரோ அப்படிங்கிறது தான் என்னுடைய இதா இருக்கு. எல்லாருமே வைக்கிற ஒரு விமர்சனம் தான். ஏன்னா இது கேகேஆர் வந்து கப் வின் பண்ணும்போது எல்லா கிரெடிட்டும் ஸ்ரேயஸ்டர் இருந்து இங்க போகுது அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து ஒரு நியாயமான ஒரு இதை தான் நானும் பாக்குறேன். நான் லைட்டா அக்ரி பண்ணிக்கிறேன். அட் சேம் டைம் நான் உங்க விஷயத்துல அக்ரி பண்றேன். பட் ஆனா நான் ஈக்குவல்னு தாண்டி ஆரம்பத்திலே நீ ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்க, ஓகேவா? கேப்டன் மேல நம்ம முன்னாடி ஏன் எழுதணும்? எல்லாமே கேப்டனோட டெசிஷன்ஸ்னு போகும்போது தான் ஆன்ஃபீல்ட் டெசிஷனா இருக்கட்டும் எல்லாமே. ஏன் நம்ம தோனி மேல எழுதாததா, விராட் கோலி மேல எழுதாததா, இல்ல ரோஹித் சர்மா மேல எழுதாததா? ஆனா இவங்க யாருமே இவங்களோட கோச்சா இருக்கும்போது ஈவன் டிராவிட் கூட வெளில வந்து அவ்வளவு இது பண்ணது கிடையாது, ஓகேவா? இங்க ஒவ்வொரு இதுக்குமே வந்து கம்பீர் வந்து பேசியிருக்காரு. ஒவ்வொரு இதுக்குமே ஈவன் சாம்பியன்ஸ் டிராஃபி இதுக்கு அப்புறமே அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பும்ரா இல்லாம நாங்க ஜெயிச்சிருக்கோம், எல்லாத்துலயுமே அவர் இருக்காரு. நான் அதை வந்து மதிக்கிறேன். ஓகே, ஒரு கோச் வந்து இவ்வளவுதான் வந்து ஒரு யூத் டீம் வந்து கொண்டு வராரு போறாருன்னு. பட் இவங்க க்ரூம் பண்ற மாதிரி தெரியல. எனக்கு எப்படி தோணுதுன்னா, நான் சொல்றேன், அதாவது இந்த முயலுக்கு 3 கால்னு இது ஒரு மாதிரி இதா இருப்பாங்க, அந்த மாதிரியான ஒரு தன்மையில இது மாறிடுமோ அப்படின்னு நான் அதை அப்படி பார்க்கல. இப்போ அவர் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க சொன்ன அதை தான் எடுத்துக்கேன். பும்ரா இல்லாம நாங்க ஜெயித்திருக்கோம் அப்படின்னு சொல்றது வந்து டீமோட கான்ஃபிடன்ஸை பொறுத்து. ஏன்னா அது வந்து அந்த டீம் மேல கடுமையா வைக்கப்பட்ட ஒரு விமர்சனம். பும்ரா இல்லாம நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் வச்சதுக்கான ஒரு ரிட்டாலியேஷனா தான் நான் பாக்குறேன். அது வந்து ஒரு எதிர்வினை. அவர் வந்து ஃபிளெக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா நாங்க பண்ணிட்டோம் அப்படின்னு கிடையாது. நீங்க எங்க மேல சந்தேகம் வச்சீங்கல்ல, பும்ரா இல்லாமலாம் என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, நாங்க ஜெயிச்சு காட்டிட்டோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைக்கிற ஒரு எதிர்வினை தான். நான் அதை அப்படிதான் பாக்குறேனே தவிர இது வந்து அவரோட ஒரு ஆணவத்தின் ஒரு பேச்சா நான் பாக்கல. இது வந்து அவர் மீது வைக்கப்பட்ட விமர்சனத்துக்கு கொடுத்திருக்கிற ஒரு பதிலடியா தான் நான் அதை பாக்குறேன். அண்ட் அதே மாதிரிதான் இல்ல நான் அதுதான் ப்ரோ, நான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து முன்னெடுப்புகளை நான் மதிக்கிறேன். பட் ஆனா இந்த முன்னெடுப்புகள் எல்லாமே ஒரு கட்டத்துக்கு மேல மாத்தப்படணும், இட் ஹாஸ் டு பி சேஞ்ச் அப்படின்னா சேஞ்ச் பண்ணணும். இப்போ நான் வந்து நம்பர் 3க்கு வந்து வாஷிங்டன் சுந்தரை ப்ரொமோட் பண்ணதுக்கு சந்தோஷப்படுறதா இல்ல வெளியில ஆல்ரெடி அங்க நிறைய பேர் ஆடிட்டு இருக்காங்க ஓப்பனிங்க்கும் ஒன்றும், இதுதானே முன்னாடி குற்றச்சாட்டா சொன்னாங்க, இவங்களெல்லாம் எடுத்துட்டு எப்படி நான் இன்னொருத்தவங்களை கொண்டு வர முடியும்? ஆனா அந்த இதுல ஒழுங்கா உருப்படியா இல்லன்னு ஒரு பேட்டர் யாரு? அந்த வாஷிங்டன் சுந்தர் தானே. அதுதான் கேக்குறேன். இப்போ அந்த டெசிஷன் வாஷிங்டன் நம்பர் 5ல ஆடி இருந்தாலும் நல்லா தான் ஆடி இருப்பாரு. இல்ல இப்போ அந்த இடத்துல உங்களுக்கு விக்கெட் விழாம அவங்க ஸ்டாப் பண்ணிக்கிறாருல. வாஷிங்டன் சுந்தர் 3rd இருந்து இறங்கி ஏதோ ஒரு விக்கெட்டை ஒரு பேக் டு பேக் ஒரு ஓடிச்சு அந்த ஒரு ஃபால் ஆஃப் விக்கெட்டை டக்குன்னு ஸ்டாப் பண்ணிடலாம். அங்க இடத்துல அரெஸ்ட் பண்றாரு. கேள்வி என்னன்னா, நீங்க தான் சொல்றீங்க ஒவ்வொரு இடத்துக்கும் ஃபில் ஆயிடுச்சு. ஈவன் ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து நல்லா இருக்கும் போதும் இந்த நம்பர் 4க்கு யாரை கொண்டு வருவீங்க, ஆல்ரெடி இங்க ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றீங்க, ஓகேவா? இப்ப அதே தான் நானும் கேக்குறேன். நீங்க தான் முன்னாடி சொல்லியிருக்கீங்க, அப்ப நம்பர் 3க்குன்னு ஒருத்தன் ஆடிக்கிட்டே இருக்கான்ல, வெளில ஒருத்தன் உயிரை கொடுத்து இத்தனை வருஷமா போயிட்டே இருக்குல்ல. நீங்க நினைச்சா கேஎல் ராகுலுக்கு ஓப்பனிங் கொடுப்பீங்க, இல்லன்னா இது எப்படி சொல்றது, 1 டவுன் கொடுப்பீங்க, என்ன வேணா கொடுப்பீங்க. ஓப்பனிங் ஆடிட்டு இருந்தவரை பிடிச்சி நம்பர் 4ம் ஆட வைக்க முடியுது. எல்லாமே உங்க இதுக்கு தான் போகுதுங்கும் போது நான் என்ன சொல்றேன், இங்க நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு ஒரு மாதிரி இதா இருக்கு. ஏன்னா இப்போ சர்ஃப்ராஸ் கானுக்கு டோட்டலா இது இல்ல. இப்ப அபிமன்யு ஈஸ்வரனுக்கு இங்க நம்ம சான்ஸ் கொடுத்துக்கலாமா வேணாமா, ட்ரை பண்ணிருக்கலாமா வேணாமா, அதை மட்டும் சொல்லுங்க. இல்ல நான் என்ன கேக்குறேன், அபிமன்யு ஈஸ்வரன் இது வந்து ஒரு முக்கிய இன்னொன்னு சொல்ல போனா இது வந்து ஒரு வைட்டலான ஒரு டெஸ்ட் மேட்ச்னு வச்சுக்கீங்களேன். ரொம்ப ஒரு வைட்டலான ஒரு இந்த இடத்துல நம்ம ரொம்ப எக்ஸ்பெரிமெண்டலா போயிட முடியாது. ஒரு லெவல் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டல் வரைக்கும் நீங்க போகலாம். ஆனா நீங்க ரொம்ப அதை தாண்டி ஓவர் ஷூட் பண்ணிடக்கூடாதுன்ற நான். இப்போ வாஷிங்டன் சுந்தர் வந்து நம்பர் 3rd கொண்டு போறது வந்து எக்ஸ்பெரிமெண்டல், அக்ரீடு, ஓகே. ஆனா அதுக்குன்ட்டு நான் வாஷிங்டன் சுந்தருக்கு பதிலா வேற யாராச்சும் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்பெரிமெண்டலா நீங்க ஓவர் ஷூட் பண்ணிடக்கூடாது. நான் ஓவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றேன் அப்படின்னா அந்த லக்ஸுரி நம்மகிட்ட கிடையாது. சரி, அப்ப வாஷிங்டனுக்கு ஒரே ஒரு ஓவர் மட்டும் கொடுத்தது அது ரொம்ப பெரிய எக்ஸ்பெரிமெண்டல் கிடையாதா? கண்டிப்பா இருக்கும். அதுதான் நான் சொல்றேன். அது என்ன டெசிஷன்? ஆன்ஃபீல்ட் டெசிஷனா என்னது? அது ஆன்ஃபீல்ட் டெசிஷன் தானே. அது ஆன் ஃபீல்ட் எப்படி ப்ரோ? அதெல்லாம் பிஃபோரா அவங்க பேசிட்டாங்க ப்ரோ. பிஃபோரா இல்ல நான் கேக்குறேன், பிஃபோரா ஒரு ஓவர் மட்டும் நம்ம விளையாட போறோம், ஒரு டர்ஃப்க்கு விளையாட போறோம், நீ இவனுக்கு பந்து போடு இவனுக்கு பந்து போடுங்கிறது ஒரு நார்மல் இது. ஆன் ஃபீல்ட்ல திடீர்னு லியோ வாங்க லியோ அப்படின்னு சொல்லி கொடுத்தது வேற. பட்
2.5 நாள் நடந்ததுல 2 இன்னிங்ஸ் ஆடினதுல ஒரு ஆஃப் பிரேக் பவுலரா உள்ள வந்தவர் ஒரே ஒரு ஓவர் தான் போட்டிருக்காருன்னா அது எப்படி ப்ரோ ஆன்ஃபீல்ட் டிசிஷன் ஆகும்? அது எப்படி ஆன்ஃபீல்ட் இல்லன்றீங்க? இப்போ நான் என்ன கேட்கிறேன், நீங்க உள்ள ஒரு கேம் ஆடிட்டு இருக்கும்போது எடுக்கப்படுற டிசிஷன் இஸ் ஆன்ஃபீல்ட் டிசிஷன், அவ்வளவுதான். நீங்க எத்தனை ஓவர் போடுறோம் அப்படின்றது at the end of the day அல்டிமேட்டா கேப்டன் தான் இருக்குது. நீங்க கேப்டனா இல்ல அப்படின்னா அதுக்கு நீங்க கேப்டனே கிடையாது சொல்ல போனா. நீங்க அந்த இடத்துல உங்களுக்கு சுப்மன் கில்லோ இல்ல ரிஷப் பண்டோ நான் வந்து ஸ்டெப் அப் பண்ணி வைக்கலன்னா நீங்க கேப்டனா இருக்கிறதே வேஸ்ட்ன்றேன். அப்படி அந்த மாதிரியான இடம் இது கிடையாது. நீங்க ஆன்ஃபீல்ட் டெசிஷன், நீங்க ஒரு கேப்டன் இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல கேப்டன் இருந்து தான் ஆகணும். நீங்க கேப்டனா அந்த இடத்துல இருந்து ஸோ அந்த டைம்ல வந்து நீங்க ஆன்ஃபீல்ட் டெசிஷனா தான் நீங்க அதை பார்க்கணும். அது ஓகே ரைட், கண்டிப்பா கௌதம் கம்பீர் ரோலே இல்லையான்னு கேட்டா இருக்கலாம். ஆனா நீங்க ஆன்ஃபீல்ட் டெசிஷன் நீங்க கௌதம் கம்பீர் தலையில எழுதுறது வந்து என்னால ஏத்துக்க முடியலன்றேன். ஓகே, அப்ப யார் தலையில எழுதலாம்? யார்? அதுதான் சொல்றேன், இது வந்து கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டின்றேன். இதுல அத்தனை பேர் இருக்கிறாங்க. இதுல கௌதம் கம்பீர் மேல எல்லாரும், இப்ப நீங்க சொன்னீங்கல்ல யாரு சௌரவ் கங்குலியில ஆரம்பிச்சு அத்தனை பேரும் அந்த கௌதம் கம்பீர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது ராபின் உத்தப்பா அந்த மாதிரி இல்ல இதுல வந்து கௌதம் கம்பீரா விளையாடுறாரு, நீங்க எதுக்கு அவர் மேல எல்லாத்தையும் தூக்கி எழுதுறீங்க அப்படின்ற ஒரு கன்சர்ன் அவர் ரைஸ் பண்ணும்போது நான் அதை அக்ரி பண்றேன். எனக்கு தெரிஞ்சு கவுஹாட்டி டெஸ்ட் பார்க்கலாம், அதுல என்ன டெசிஷன் இருக்குன்றது பாப்போம். அதுல எத்தனை ஆன்ஃபீல்ட் எத்தனை ஆஃப் ஃபீல்ட் டெசிஷன் இருக்குன்னு பாப்போம் நம்ம. ஓகே, உட்காந்து நான் இனிமேல தெரிஞ்சு சோர்ஸை வந்து பக்கத்துல அனுப்பி கில் நீங்க தான் கேப்டன் பண்றீங்களா இல்ல கௌதம் கம்பீர் தான் பண்றாரு? ஓகே, என்ன தெரியுமா, கவுஹாத்தில இது வரைக்கும் நம்ம டெஸ்டே ஆனது இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாக்கே அது ஃபர்ஸ்ட். சந்தோஷம். நம்ம ஆட்கள் நார்மலாவே தரறாங்க. என்னவா கேக்குறாங்க, கேட்டுட்டு 11 என்னவா இருக்க போகுது என்னன்னு தெரியல. பாப்போம். ஸ்பின் ட்ராக் வந்து வீம்புக்கு கேட்டு இந்தியா வந்து பயங்கரமா பேக்லாஷ் ஆனது நிறைய டைம் நடந்திருக்கு. இங்கிலாந்து ஒரு டைம் மோண்டி பனேசாரும் கேம் ஸ்வானும் போட்டு அடிச்சாங்களா, அப்போ என்னன்னா நம்ம எங்களுக்கு ஸ்பின் ட்ராக் தான் வேணும்னு கேட்டோம், ஆனா அப்ப அடி வாங்கணும். அதுக்கப்புறம் நம்ம வீம்புக்கு எங்களுக்கு ஸ்பின் ட்ராக் தான் வேணும்னு கேட்டு நம்ம அடி வாங்கினது ஒன்றும் புதுசு கிடையாது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கிரேம் ஸ்வானு மோண்டி பனேசார்ட்ட வாங்கணும், ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அயாஸ் பட்டேல்ட்ட அடி வாங்கணும், அதே மாதிரி இப்போ ஹார்மர்ட்ட அடி வாங்கிட்டு இருக்கிறோம். அவ்வளவுதான். ஆக்சுவலி நான் இந்த இடத்துல வந்து ஒரு டெசிஷனா இப்ப பவுமாவை நம்ம பார்த்து நிறைய கத்துந்திருக்கணும். நான் அதான் சொல்றேன், கௌதம் கம்பீர் எந்த அளவுக்கு இதோ பேட்ஸ்மேன்ஸ் குறை இருக்கு, 123 ரன் வந்து கண்டிப்பா அது என்ன மாதிரி கண்டிஷன்ஸ் இருந்தாலும் 123 ரன் சேஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு டீமா இருக்கிறோம் அப்படின்றதா. என்ன கேட்டா நான் வந்து அஜித் அகர்கர் மேலதான் இன்னும் காண்டாவேன். என்னன்னா பேச்சு எனக்கு அந்த 11 பேர் மேலயும் காண்டுதான் ப்ரோ. 11 பேர் மேலயும் காண்டுதான் எனக்கு. அப்படி பார்த்தா அந்த 11 பேர் எடுக்கிறதுக்கு 15 பேரை வழிவகுத்து தரவரே அவர் தானே. எல்லாம் அதுதான் சொல்றேன், மேல்படியில இருந்து பிரச்சனைகள் இருக்கு, உன்னை கூட்டிட்டு வருவோம். அதான் இன்னும் நம்பர் 3 நம்ம கிடைக்கல பாருங்களேன். டிராவிட் புஜாராக்கு அடுத்து யாருன்னே தெரியல. ரஹானே கொஞ்ச நேரத்துக்கு கிச்சிக்கின்னு பண்ணிட்டு இருந்தாரு, ஆனா செட் ஆகல. அவரு 1-2 இடத்துல ஃபில் பண்ணாரு, ஆனா லாங் டர்மா அது செட்டே ஆகல. அவரு அது ஒரு நம்ம அப்படி இன்னொன்னு நீங்க ஓடிஐலயோ இல்ல T20லயோ வந்து நீங்க என்ன வேணா பண்ணி போயிடலாம். அது வந்து அந்த நேரத்துக்கு நடக்கிறது. ஒரு 6 அடிச்சா மேட்ச் முடிஞ்சு. பட் டெஸ்ட் அப்படி கிடையாது. இட் ஹேஸ் சம் ரிச்சுவல்ஸ். அதுக்குன்னு ஒரு இது இருக்கு. பார்க்கலாம் கவுஹாட்டில என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம்